அனைவருக்கும் வணக்கம். புதிய தமிழ் இலக்கிய வரலாறு பாகம் 1 இந்த புத்தகத்திலிருந்து வினாக்கள் இடம்பெறுகிறது. பாகம் 1 சங்க இலக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நம்ம மொத்தமாக 8 இயல்கள் பார்த்துருக்கோம். நேற்று பார்த்த வினாக்களுக்கான விடைகள் பாடம் 8 500 பக்க எண் 106 மாயோன் மேய காடுவரை உலகம் என்ற அடிகள் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். 2வது வினா அகப்பாடல்களில் அச்சாணி போல திகழ்பவள் யார் என 500 கூறுகிறது. தோழி. 3வது வினா காட்டினது அருமையை பேச வரும் புலவர் குறிஞ்சி பண்களின் கிளைகளுள் ஒன்றான டேஷ் பண்ணை குறிக்கின்றார். பஞ்சுரப்பண். இந்த வினாவை பாருங்க. நமக்கு பஞ்சுரப்பண்ணா பாலைப்பண் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. காட்டினது அருமையை பேச வரும் புலவர் குறிஞ்சி பண்களின் கிளைகளுள், குறிஞ்சி பண்ணுடைய கிளைகளில் ஒன்று எது? இந்த பஞ்சுரப்பண்ணு அப்படின்னு சொல்றாரு. 4வது வினா பெருவரை அன்ன திருவிரல் என்ற பாடல் வரியில் யாரை பற்றி குறிப்பிடுகிறது? அந்த திருவிரல் அப்படின்னா திருமகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5வது வினா பொறுத்துக விடலை காளையர் அப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா தலைவர்களை குறிக்குதான். அந்த சங்க பாடல்களில் விடலை, அந்த பாடலில் விடலை காளையர் பாடல் வரியை கொடுத்து இதில் விடலை என்பது காளையர் என்பது யாரை குறிக்கும்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதில் தலைவர்கள். அடுத்தது மெல்லியல் முள்ளெகிறு அப்படின்னு யாரை குறிக்கும் அப்படின்னா மெல்லியல் முள்ளெகிறு அப்படின்னா தலைவியை குறிக்கும். அடுத்தது தேம்பாய் மெல் லோதி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா பெண்களுடைய கூந்தலை குறிக்குது அப்படின்றாங்க. அப்புறம் பேரமர் கண்ணி பனிமலர் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கண்களை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொருட்டுகளில் நம்ம பார்த்துக்க வேண்டியது விடலை காளையர் அப்படின்னா தலைவர்கள், மெல்லியல் முல்லையீறு அப்படின்னா தலைவியை குறிக்கும், தேம்பாய் மெல் லோதி அப்படின்னா கூந்தலை குறிக்கும், பேரமர் கண்ணி பனிமலர் கண்ணி அப்படின்னா எதை குறிக்கும்? கண்களை குறிக்கும். பார்த்துக்கலாம். இது எல்லாமே பாடல் லைனில் வரும். பாடல் லைனில் கேட்டாலும் தனியாக கேட்டாலும் நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாடம் எண் 8 தான். 500 பக்க எண் 111. முதல் வினா முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் போன்ற முப்பொருளையும் சுருக்கமாக கூறும் நூல் எது? பாருங்க. முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் போன்ற முப்பொருள்களையும் சுருக்கமாக கூறும் நூல் எதுன்னு கேட்டால் 500. 2வது வினா கேரியஸா கேரியண்டஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா 500ல் கலாச்செடிகளை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்வாங்க. அடுத்தது உளுந்து பயறு செருத்தி. உளுந்து செடி அப்படின்னு சொல்லுவோம், பயரும் செடிகள் தான், செருத்தி அப்படின்றதும் செடிகளை தான் குறிக்கும். இதுவும் பாடல் லைனில் தான் வரும். அடுத்தது அவரை வயலை வல்லை. அவரைன்னா நமக்கு கொடின்னு தெரியும் பாருங்க. வயலை வல்லை அப்படின்ற வல்லைனாலும் கொடின்னு நமக்கு தெரியும். வயலை அப்படின்னா கொடிகளை குறிக்கும். அடுத்தது பைஞ்சாஸ் கோரை. பைஞ்சாஸ் கோரை அப்படின்னா புல் வகையை குறிக்கும். இதில் சாஸ் என்பது ஒரு புல் வகையை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 500 தான் வருது. 3வது வினா பண்டைய தமிழரின் வாழ்வியல் நெறிகளை முதன்மைப்படுத்தும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் இந்த 500 தான். பண்டைய தமிழரின் வாழ்வியல் நெறிகளை முதன்மைப்படுத்தும் நூல் எது? 500. அடுத்தது 4வது வினா தலைமகன் கார்காலத்தில் வினைமேற் செல்வதாக புதிய பாங்கை தன் பாடலில் பாடியவர் பேயனார். நமக்கு பேயனார் யாருன்னு தெரியும். முல்லைத்திணையை பாடியவர் தான் யாரு? பேயனார். 4வது வினா என்ன சொல்றாங்கன்னா தலைமகன் கார்காலத்தில் வினைமேற் செல்வதாக புதிய பாங்கை தன் பாடலில் பாடியவர் பேயனார். நம்ம யூஜிடிஆர்பிக்கு நமக்கு எந்த புக்குமே என்ன பண்ணலன்னா ரெஃபரன்ஸுக்கு கொடுக்கல. அதனால் நம்ம இலக்கிய வரலாறு இருக்க தகவல்களை தான் படிக்கணும். எல்லாருமே நம்ம தேவிரா, மதுசா, தமிழண்ணல், அருணாச்சலம் இவங்களுடைய இலக்கிய வரலாறுலாம் படிப்போம். இது நமக்கு புதுசாக கொடுத்துருக்கிறது புதிய தமிழ் இலக்கிய வரலாறு. அதுவும் நமக்கு எப்படின்னா இந்த புக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. அதனால் இதில் வினாக்கள் நமக்கு கண்டிப்பாக இடம்பெறும். ஏற்கனவே இடம்பெற்றிருக்கு. அதனால தான் இந்த வினாக்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களும் உடனுக்குடன் வரும். விடாமுயற்சி தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்ற நம்பிக்கையுடன் பயணிப்போம். நன்றி.